இயேசுங்கிற கடவுள் யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஹிந்துலேருந்து வந்த ஆள் தான். எனக்கும் இயேசுன்னு முதல்ல யாருன்னு தெரியாது. இயேசுன்னு தெரியவே தெரியாது யாருன்னு. எங்கள் அத்தை எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு தான் நல்லவர், இயேசு தான் வந்து எல்லாம் பண்ணார் அப்படின்னு. எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இயேசு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு நல்லது செஞ்சார், என் வாழ்க்கையில் என் கூட பேசினார். அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் எந்த கோயில்லையும் எந்த கடவுளும் என்கிட்ட வந்து பேசின மாதிரி எனக்கு தோணுனதே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? உங்களுக்கு தோணியிருக்கா? நீங்கள் போகிறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் கடவுள் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஏம்மா 101 குடம் தண்ணி ஊற்று, இல்லைனா விளக்கேற்று, இல்லைனா இந்த அர்ச்சனை பண்ணு, இல்லை அந்த அர்ச்சனை பண்ணு, அப்போ சரியாகும்னு மற்றவங்க சொல்லியிருக்காங்களே தவிர கடவுள் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு நீ இதை செய், அப்போ நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? பேசியிருக்காங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிள் சொல்லுது, அவர் என்ன எப்படிப்பட்ட தேவன்? அவர் பேசுகிற தேவனா, நம்மக்கிட்ட பேசுவார். என்கிட்ட பேசின தெய்வம் அவர். கவலைப்படாத. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கு தான். நான் காலேஜில் படிக்கும்போது தான் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அப்போது எக்ஸாமுக்கு அப்போல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னம்மா பயம்? மெயினாக எக்ஸாம் தான் பயம். எக்ஸாமில் பாஸ் ஆகுமோ பாஸ் ஆக மாட்டோமோன்னு பயம். அப்போ என்கிட்ட பேசினார். எனக்கு ஒரு எக்ஸாம் ரொம்ப பயம். ஐயோ நான் ஃபெயில் ஆகிடுவேணும்னு சொல்லிட்டு பைபிளை வேதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தேன். நம்ம வந்து ஆண்டவர் நேராக, இப்போ நான் மேரிக்கிட்ட பேசுகிற மாதிரியா, நான் ஜெனிகிட்ட பேசுகிற மாதிரியா, ஆண்டவர் வந்து நேராக வந்து அப்படி பேச மாட்டார். பைபிள் மூலியமாக தான் பேசுவார். அப்படி இல்லைன்னா காதில் லேசாக ஒரு சத்தம் கேட்கும், யாரோ ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கே அப்படி ஆண்டவர் பேசுவார். அப்போ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் ஆகணும். அப்போ எனக்கு பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஒரு வசனம். என்னென்னா அதில் ஒரு வசனம் இருக்குது, குதிரை வந்து என்ன பண்ணுமா, குதிரை வந்து யுத்த நாளுக்கு, அதாவது குதிரை இருக்குல்ல, ராஜாக்கள்லாம் இருக்காங்கல்ல, ராஜாக்கள் அந்த குதிரையை சண்டை கொண்டு போவாங்க. அப்போ சும்மா படுத்து தூங்குற குதிரையை கொண்டு போவாங்க, அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுக்குன்னு அதை ஓட விடுவாங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, சாப்பாடு டைட் பண்ணுவாங்க அப்படி. அப்போ அதெல்லாம் நம்ம தான் குதிரை. அப்போ படிக்கணும், காலையில் 5 மணிக்கு படிக்கணும், அதை படிக்கணும், இது நம்ம ரெடி ஆகணும். எதுக்கு ரெடி ஆகணும்? யுத்தத்துக்கு. யுத்தம்னா என்னது? எக்ஸாம். எக்ஸாமுக்கு முன்னால் நம்ம ரெடி ஆகணும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமும் கர்த்தரால் வரும். அந்த ஜெயம் யார்கிட்ட வரும்? ஆண்டவர் தான் ஜெயம் கொடுப்பாரு. என்னதான் நம்ம 2 பேர் சண்டை போட்டால் ஒரு ஆள் ஜெயிக்கிறான், ஒரு ஆள் தோற்று போகிறான்ல. ஆனால் 2 பேரோட குதிரையும் ரெடி ஆகுது, 2 பேருமே சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த ஜெயம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத யார் பார்க்குறதுனா, யார் ஆண்டவரை நம்பியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜெயம் போகும் அப்படிங்கிற வார்த்தை. அப்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்? நீ படிக்கிறத படி, கண்டிப்பாக வெற்றியை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசின உடனே நான் நல்லா படித்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்தேன், ரொம்ப நல்லா படித்தேன், பாஸ் ஆகிட்டேன். அப்போ என்கிட்ட அப்போ இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணவேனா மாட்டேனாங்கிற ஒரு பயம் இருந்தது, பயம் போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, என்கிட்ட அந்த ஆண்டவர் பேசுகிறாரு. சின்ன சின்ன விஷயமா இருக்கும், சின்ன விஷயம் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு, ரொம்ப அல்பத்தனமாக தான் இருக்குது, ஆனால் ஒரு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. அப்பாட்ட சொன்னேன், எனக்கு அப்பா அவர் ஏசப்பா. அப்போ அப்பா சொன்னப்பா எனக்கு சாப்பிட போல இருக்கேப்பா அப்படின்னு நான் சொன்னேன். யார்ட்டையும் நான் சொல்லலை, எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கூட நான் சொல்லலை. மனசுக்குள்ளே யோசிக்கிட்டேன், சாப்பிட போல இருக்கே அப்படின்னு. என்னது? சிக்கன், பொரிச்ச சிக்கன், அது தந்தூரி சிக்கனில் தந்தூரி சிக்கன் சாப்பிடும் போல இருக்கேன். இவங்க வெளியில் போனவங்க தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வராங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தந்தூரி சிக்கன் சாப்பிடணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் பேசுகிற தேவனை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் திரும்பி போக முடியுமா? நான் போக மாட்டேன், நான் போகல. எனக்கு இந்த ஆண்டவர் தான் வேணும், என் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஆண்டவர் அவர், ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். எனக்கு இந்த தேவன் தான் வேணும். நீங்களும் வாங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியாயில்லை, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட போ, அவர் நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, மாத்திரை கொடுக்குறாரு, சரியாகலை. அவங்க சொல்கிறாங்க இன்னொரு டாக்டர் பக்கத்தில் இருக்காரு, அவர் நல்லா பார்க்குறாரு, போன உடனே சரியாயிடுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி போய் தான் பார்ப்போமே, 3 நாள் மாத்திரை கொடுப்பாங்க, 3 நாள் மாத்திரை சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்னு சாப்பிடுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இது ஒரு மாத்திரை மாதிரி.
உங்களுக்கு நிறைய எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை, போராட்டம், வருத்தம், வியாதி எல்லாமே இருக்குது. ஆனால் அது வந்து சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் வந்து இயேசு. எனக்கு தெரிஞ்சு அவர் இயேசு மாத்திரமே, வேறு யாரும் கிடையாது. அதனால் நான் இதனால் சொல்கிறேன், நான் வந்து நல்லதை பெற்றுக்கொண்டேன், சுகமை பெற்றுட்டேன், எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் நீங்களும் அதை ருசித்து பாருங்கள். இப்போ எல்லாரும் பைபிளில் என்ன சொல்கிறதுன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ தேன் நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? அந்த தேனை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ருசிக்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க, புதுசாக நாங்கள் ஒன்று காட்டுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தேன், அப்புறம் பாதி பேர் வரல, அப்புறம் வந்தீங்க, அப்படி வரீங்க, புதுசாக வரீங்க. வந்தவங்களுக்கு கதை தெரியும் கொஞ்சம். அப்போது ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா, ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி வந்துச்சு? ஆனால் பூமி வந்து தண்ணி ஜலத்துக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா பிசாசுன்னு ஒருத்தன் இருந்தான். நல்லவன் ஒருத்தன் தான், கெட்டவன் ஒன்று இருக்கணும்ல. அப்போ ஆண்டவன் ஒன்று இருக்கும்போது அவன் பிசாசுன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணான்? அந்த பிசாசு எப்படி வந்தாக்க அதெல்லாம் அப்புறம்
அந்த பிசாசு என்ன பண்ணிட்டான், பூமியை வந்து நாசம் பண்ணிட்டான். ரொம்ப அழகாக ஆண்டவர் படைச்சிருந்தார், பூமியை ரொம்ப அழகாக படைச்சிருந்தார், செடி கொடி மரம். அப்போவே அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவர் செஞ்சதை நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசம் பண்ணிட்டான். நாசம் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ரொம்ப நாள் அப்படியே ஆண்டவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திருப்பி அதை என்ன பண்ணணும், இது சரி பண்ணணும், இப்படியே விட்டால் சரியாகாது, சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தெல்லாம் சரி பண்ணார். ஜலத்துக்கு மேலே, அந்த தண்ணிக்கு மேலே அவர் அப்படியே அசைவாட ஆரம்பித்தார். இப்படி காற்று எப்படி தண்ணிக்கு மேலே இப்படி போச்சுன்னா அது அப்படியே சுருக்கம் இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஆண்டவர் வந்து அது மேலே அப்படியே நடக்க ஆரம்பித்த உடனே பூமியை வந்து திருப்பி சரி பண்ணார். பூமியை திருப்பி சரி பண்ணார். பூமியை சரி பண்ணி இருட்டாக இருந்துச்சு அப்போ பூமி, சூரியன் இல்லை சந்திரன் இல்லை, எல்லாமே என்ன பண்ணார், அவரோட வெளிச்சம் ஆகட்டும், சூரியன் வரட்டும், சந்திரன் வரட்டும், பறவைகள் வரட்டும் அப்படின்னு வார்த்தையால் எல்லாத்தையும் உருவாக்கினார். அப்போது எல்லாமே அழகழகா பறவைகள், மிருகங்கள் எல்லாமே உருவாச்சு. உருவான பிறகு பார்த்தாரு, வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது, 7 நாள் இருக்கா, 6 நாளில் இதில் ஒன்றா உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு 6ஆவது நாள் மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும், இப்போ ஆடு இருந்தால் ஆடை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, மாடு இருந்தால் மாடை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், தோட்டம் இருந்தால் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆண்டவர் யோசிச்சார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி நம்மளை மாதிரியே ஒரு ஆளை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மண் இருந்துச்சு இல்லையா, மண்ணுலேருந்து ஒரு மனுஷனை, குழந்தைய உருவாக்கலை, ஒரு மனுஷனை, வளர்ந்த மனுஷனை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மூக்கில் மூச்சு இல்லைல்ல, மண்ணில் பொம்மை பண்ணால் எப்படி இருக்கும், உயிர் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பூனு, அவரோட ஜீவ சுவாசம், அவர்கிட்ட இருந்து இருக்க உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உயிர் மூச்சு போயிடுச்சு அப்படிம்பாங்கல்ல, கடைசி சாகும்போது என்ன சொல்கிறாங்க, உயிர் மூச்சு போயிடு. அப்போ அந்த உயிர் மூச்சு முதல்ல உள்ளே வரணும்ல, அந்த உயிர் மூச்சை வந்து கொடுக்குறது யாருன்னா ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த ஆதாமுக்கு பூண்டு ஊதி, மூக்கில் ஊதி உயிர் மூச்சு அவர் கொடுக்குறாரு. உயிர் மூச்சு கொடுத்த உடனே மனுஷன் என்ன ஆயிட்டான், சதையும் நகமும் ரத்தமும் சதையுமா ஒரு மனுஷன் மாதிரி ஆயிட்டான். அவனை கொண்டு வந்து அவன்கிட்ட சொல்லிட்டான், இது எல்லாம் அந்த பூமியில் படைச்சது எல்லாமே உனக்கு தான், நீயே அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, இவன் தனியாக இருக்கிறான், தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அவனை தூங்க வச்சுட்டு, இந்த இடத்துல இந்த விழா எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்புலேருந்து ஒரு எலும்பை எடுத்துட்டார். எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு ஒரு பொண்டாட்டியை ரெடி பண்ணிட்டார், ஏவாள், அதுதான் பொண்டாட்டி. அப்போது ஆதாமும் ஏவாளும் தான் ஆதி மனுஷர்கள், நம்மளோட நம்ம சொல்லுவோம் இல்லையா, பூர்வம், நம்மளோட மூதாதையர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஸ்டார்டிங் ஆரம்பித்தது வந்து ஆதாம் ஏவாள் தான். அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரே ஒரு மரத்தை வச்சுட்டு அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்றாதீங்க அப்படின்னார் ஆண்டவர். ஏன் சொன்னாருன்னா, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, அவர் என்ன சொல்ல, சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மரம் அது, அதோட பழத்தை சாப்பிட்டீங்கன்னா எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சிரும்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி படைச்சாரு மனுஷனை, அவரை மாதிரியே தான் படித்தார். அப்போ ஆண்டவருக்கு நல்லது கெட்டது தெரியுமா தெரியாதா, ஆண்டவருக்கு நல்லது கெட்டது தெரியும்னா மனுஷனுக்கும் நல்லது கெட்டது தெரியும். ஆனால் இவனுக்கு அந்த புத்தி இல்லை. அப்போ அந்த அவங்க பொண்டாட்டியை கொடுத்தாங்க பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டாங்க, போய் அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு, நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒன்று செய்யாதுன்னு சொல்லி அது செஞ்சதுன்னா என்ன ஆச்சு, நம்ம ஒன்று செய்யாதுன்னு சொல்கிறோம், அங்கே இருக்குது அதை வச்சுருக்கேன் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னா, அந்த பிள்ளைங்க போய் எடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னம்மா பண்ணுவீங்க, அடி, பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட், அதாவது ஆண்டவர் என்ன பார்த்தாருன்னா, நம்ம சொல்கிற பேச்சை அவங்க கேட்குறாங்களா இல்லையாங்கிறதுக்காக தான் அந்த மரத்தை வச்சார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கேட்கல. உடனே அடுத்தது என்னது வரும், சொல்கிற பேச்சு கேட்கலன்னா பனிஷ்மெண்ட். அந்த என்ன பனிஷ்மெண்ட்டு, தண்டனை என்ன, அந்த தோட்டத்தை விட்டு வெளில போயிட்டாங்க, இந்த தோட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோவத்தில் துரத்திட்டார். ஆண்டவருக்கெல்லாம் கோவம் வருமானு கேட்குறீங்களா, சொல்கிற பேச்சு கேட்கலன்னா எல்லாருக்குமே வரதானே செய்யும், வருத்தமாக தானே இருக்கும். நம்ம பாசமாக வளர்க்கும். ஆண்டவர் அவ்வளோ செஞ்சுருக்காருங்க. இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எறும்பு எடுத்திங்கன்னா எறும்பே ஒரு 1000 2000 வகை இருக்குதான். கட்டெரும்பு நம்மளுக்கே தெரியுது இல்லையா, கட்டெரும்புன்னு
எடுத்தீங்க, இது எறும்புன்னு எடுத்தீங்கன்னா அதுவே கடி எறும்பு, கருப்பு எறும்பு, கட்டை எறும்பு, பெரிய எறும்பு, சிவப்பு எறும்புன்னு என்னமோ எத்தனையோ வெரைட்டி. இங்கே நம்ம ஊரில் இல்லாமல் வெளியூரில் காடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கான். அப்போ ஆண்டவர் பார்த்து பார்த்து யாருக்காக செஞ்சார்? என் பிள்ளை, அது ஆதாமா அவர் பிள்ளை மாதிரி கையால் செஞ்சார். அப்போ இவன் நல்லா இருக்கணும், இவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோழி எத்தனை கோழி இருக்குது? நம்மளாம் கிராமத்தில் இருக்கோம். கோழி எத்தனை இருக்குது? எத்தனையோ கோழி இருக்குது. கோழியிலே நாட்டுக்கோழி இருக்குது, கருங்கோழி இருக்குது, எனக்கே தெரியாது, பிராய்லர் கோழி இருக்குது, எனக்கு தெரியாதம்மா, அதெல்லாம் நிறைய இருக்குதானா இல்லையா? அப்போ சண்டை போடுற கோழி இருக்குது, ஹைட்டான கோழி இருக்குது. என்ன அது ராஜா, என்னவோ ராஜா, என்ன ராஜா கோழி ஒன்று, ஏதோ ஒரு ராஜா கோழி ஒன்று இருக்குமே, அது இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்போது இதெல்லாம் யாருக்கு செஞ்சாங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பிள்ளைங்களை பெற்றுக்குவாங்க, அவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக செஞ்சால். நான் இவ்வளோ செஞ்சேனே, நீ ஒரே ஒரு வார்த்தை தானே நான் சொன்னேன், அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்ன, நீ சாப்பிட்டுட்டியேங்கிற கோவத்தில் இதுக்கு மேலே நீ இன்னொரு முக்கியமான காரணம்னா இன்னொரு மரம் இருந்துச்சு, 2 மரம் முக்கியமாக இருந்துச்சு. இன்னொரு மரம் என்னென்னா ஜீவவிருட்சம்னா அந்த பழத்தை சாப்பிட்டா சாவே கிடையாதான். அப்போ ஆண்டவர் என்ன பயந்துட்டார்னா, தப்பு செஞ்சுட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க வந்து அந்த 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 பழத்தையும் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் தப்பு பாவத்திலே கடைசி வரைக்கும் பாவத்திலே இருந்துருவாங்களே, இவங்களுக்கு விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அந்த ஒரு யோசனையில் வெளில தள்ளிட்டார். இவங்களை எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணி அவங்கள திருப்பி கொண்டு வந்துடலான்னு அப்படின்னு யோசனை தான் என்னது? இயேசு அனுப்புனது. யார் இயேசு? அவரோட குமாரன், அவரோட பிள்ளை, அவரோட சொந்த குமாரன். அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? நான் ஏற்றுக்கிறேன் அந்த தண்டனையை, நீங்கள் இவங்களை தண்டிச்சிடாதீங்க, நான் ஏற்றுக்கிறேன் தண்டனைன்னு சொல்லி அந்த தண்டனையை எங்கே கொண்டு போய் முடிச்சாரு? சிலுவையில் அடித்தாங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் சர்ச்சு அதுன்னா சிலுவை தான் தெரியும். நாங்களும் மேலே அதில் வந்து தொங்க விட்டாங்க ஆண்டவர், கையில் காலில் தலையில் முள்முடி போட்டு இங்கே குத்தி அவரை சாவடிச்சாங்க. ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. இது எதுக்காகன்னா, இப்போ நான் பண்ண தப்புக்கு நான் சாவணுன்னா நான் அப்படி தான் செத்துருக்கணும். நம்ம பாவத்தில் தான் பிறக்கிறோமே, பிறக்கும் போதே குழந்தைக்கு பாவம், குழந்தை. ஏன்னா ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க பாருங்க, அந்த பாவம் அப்படியே வழி வழியாக வருது. அந்த பாவம் எப்போ போகும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக செத்தாரு, அவர் எனக்காக தான் மரிச்சாரு, அவர் எனக்காக தான் உயிர் கொடுத்தாரு, நான் அவரோட பிள்ளை. அந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரத்தத்தால் இப்போ நம்ம நிறைய பலி கொடுக்குறோம். ஹிந்து இதிலெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து அவங்க இப்படி மாற்றிட்டாங்க. கோழி பலி கொடுக்குறது, யாடு பலி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து தேவையில்லை. ஒரு எத்தனை கோழி தான் பலி கொடுப்பீங்க? காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தப்பு பண்ணியிருப்பீங்க. ஒரு தப்புக்கும் நம்ம கோழி பலி கொடுக்க போனால் ஒரு நாளைக்கு எத்தனை கோழி பலி கொடுக்குறது, எத்தனை ஆடு பலி கொடுக்குறது? அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் வந்து சிலுவையில் மரிச்சிட்டார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்பி அவர்கிட்ட, ஆண்டவரே ஆமாம் நீங்கள் எனக்காக மரிச்சிட்டீங்க, எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்பினா போதும். வேற எதுவுமே ஆண்டவர் கேட்கல. ஆமாப்பா ஏசப்பா நீங்கள் எனக்காக தான் மரிச்சிங்க, நான் செய்ய வேண்டிய பாவம். நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். ஒரு கதை போன வாரம் கூட சொன்னேன், அந்த கதை சும்மா சின்னதாக சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றேன். ஒரு 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 ஊரில் வந்து இந்த மேயர் இருக்காங்கல்ல, மேயர் இது அவங்க வந்து என்ன பண்ணாராம், அவர் அப்படி உலா போவாராம். போயிட்டு என்ன நடக்குது ஊரில், என் ஊரில் என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போவாராம். அப்படி போன டைமில் வந்து ஒரு ஒரு கேஸ் ஒன்று வாதாடினாங்க. ஒரு ஜட்ஜு உட்காந்துருந்தாரு. ஒரு இது அந்த ஜட்ஜை எழுப்பி விட்டு, நீ எழும்புமா, நான் எழும்புப்பா, நான் உட்காந்துக்கிறேன் இன்னைக்கு ஜட்ஜா அப்படின்னு. அப்போ முதல் கேஸ் வருதான். ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க, ஒரு வயசான அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ஆள் சொல்கிறாரு, என்னோட பேக்கரியில் ப்ரெட்டு திருடிட்டா, என்னோட பேக்கரியிலேருந்து என்ன திருடிட்டா, ப்ரெட்டு திருடிட்டா அந்த வயசான அம்மா, அதனால் அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு. என்னப்பா ப்ரெட்டு தானேப்பா, ப்ரெட்டு என்ன $10 ஒரு $10 இருக்கும், நம்ம காசுலேயே சொல்கிறேன், $10 இருக்கும், அது என்னப்பா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் கடையை திறந்து வச்சா யார் வேணாலும் வந்து திருடிட்டு போவாங்க, நீங்கள் நியாயப்படுத்துவீங்களா? அப்படிலாம் கிடையாது. திருடுனா அதுக்கு தண்டனை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்களாம், என்ன எதுக்குமா திருடினேன், எதுக்கு ப்ரெட்டு திருடினேன் அப்படின்னா, அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், என் மருமகன் தான் என் வீட்டு செலவெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு 2 குழந்தை பேர பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க. அந்த மருமகன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு வீடை விட்டு ஓடிட்டான். உங்களோட சுமையெல்லாம் நான் தாங்க மாட்டேன், உங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு போட மாட்டேன், நீங்களே பார்த்துங்க உங்கள் வாழ்க்கைன்னு ஓடிட்டான். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவளை படுக்கையாக இருக்கா, அவளால் வந்து வேலை செய்ய முடியாது, அவளுக்கு நான் மருந்து செலவு கொடுக்கணும், 2 பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கணும்,
ரெண்டாவது எனக்கும் உடம்புல தெம்பு இல்லை, நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைங்க ரெண்டும் வீட்டில் அழுதுட்டு இருக்குது, அதுங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமேன்னு ஒரு பிரெட் எடுத்தேங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்ன, ஏன்பா அவன் நியாயமாக தானே சொல்கிறா, மன்னிச்சு விட்டுறேன்ப்பா. இல்லை இல்லை, இப்போ இன்னைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இவ திருடிட்டு போவா, நாளைக்கு இன்னொரு கதையை சொல்லிட்டு, நியாயம் தானே அவன் கேட்குறது, கடைக்காரன் கேட்குறது நியாயம் தானே. ஒரு ஆள் திருடினது நியாயப்படுத்தினா இன்னொரு ஆளும் வந்து ஆமாம் அந்த பொம்பளைக்கு மட்டும் நீ கொடுத்திய திருடினதுக்கு விட்டிய, அப்போ எனக்கும் ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போவான், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு உடனே அப்படியா இவர் ரொம்ப வந்து அந்த அந்த மேயர் அந்த இதில் உட்காந்துருக்கவர் ரொம்ப மனசு ரொம்ப இழகுன மனசு, ரொம்ப அன்பு, ரொம்ப அப்படியே ஜனங்களை கண்டா அப்படியே ரொம்ப அன்பு அவருக்கு, ஏதாவது செய்யணும்னே யோசிக்கிறாள். அப்போ அவர் பார்க்குறாரு, இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, அவன் சொல்கிறதும் நியாயமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ பண்ணதுக்கு தண்டனை உண்டு, நீ ஃபைன் கட்டி தான் ஆகணும், அந்த அந்த காசு 100 ரூபாய் 10 ரூபான்னா 10 மடங்கு 100 ரூபாய் நீ கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுக்கிறாரு. அவர் பர்ஸ் எடுத்து 100 ரூபாய் அவரே எடுத்து, இந்தாம்மா காசு, இதை நீ வந்து கட்டிடு. அந்த அம்மாவை கட்ட சொல்லலை, இவரே எடுத்து கொடுத்துட்றாரு. இவரே எடுத்து 100 ரூபாய் கொடுத்துட்டு, காசு கட்டிடுமா அந்த ஆளுக்கு கொடுத்துரு, இனிமேல் இப்படி செய்யாதேன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த ஊருக்கே ஃபைன் வைக்கிறாரு. ஊருக்கே ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் ஃபைன். எதுக்கு ஃபைனுனா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர், இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏழை அம்மா இருக்கிறாங்க, வயசான அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து இப்படி திருடுற அளவுக்கு நிலைமை இருக்குது, ஆனால் நீங்கள் யாருமே அக்கம் பக்கம் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணலை, அதனால் எல்லாருக்குமே ஃபைனுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் 10 ரூபாய் வாங்கிட்டாராம் ஊருக்கே. அப்போ ஊர்லேருந்து 10 ரூபாய் வாங்கி என்ன கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் 10 ரூபாய்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த காலத்தில் ஒரு காசு வந்துச்சு. இது உண்மையாக நடந்த கதை, வெளிநாட்டில் உண்மையாக நடந்த கதை. எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணிட்டாரு, அந்த வயசான அம்மாட்ட கொடுத்துட்டு, இந்த எடுத்துகிட்டு போமா, உன் பொண்ணுக்குள்ள மருத்துவ செலவு பண்ணு, பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி, இனிமேல் திருடாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அப்போது நம்ம ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு, நம்ம பண்ணுற தப்புக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் மறிச்சிட்டாரு. நீ இனிமேல் பாவம் செய்யாதம்மா, நல்லா வாழு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்துடும், கவலைப்படாத, எல்லாமே வந்துடும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக நம்ம செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்கும் மறிச்சிட்டு நமக்கு என்னது கொடுத்துட்டாரு, உடம்பு சரியில்லைன்னா என்ன, வியாதியிலேருந்து சுகம், இப்போ பண கஷ்டம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு விஷயத்துலையுமே எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துட்டு மறிச்சிட்டார். அப்போது ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்துக்காக யார் இது பண்ணது, யார் மறிச்சது, யார் மறிக்கணும், ஆக்சுவலாக இனி அடுத்து மேபி இன்னும் பிறக்காத குழந்தைங்க இருக்கும். இந்த உலகம் எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலமும் யார் கடைசியில் பிறக்கிறாங்களோ அவங்க செய்கிற தப்புக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே டைம் ஒரே பலி தான், அந்த பலியில் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், என்னான்னு ஏதுன்னு தேடி வந்திருக்கீங்க இல்லையா, அப்படிதானே வந்திருக்கீங்க. எதுவும் கூப்பிட்டாங்க வந்தோமா, என்னதான் நடக்குது போய் பார்க்கலான்னு தானே வந்திருக்கீங்க, அவங்க கூப்பிட்றாங்க என்ன நடக்குது பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் வந்த உங்களை யாரும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார், கண்டிப்பாக உங்களை வந்ததுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா.
வாக்கு மாறாதவர், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், தூதர்கள் ஒன்றும் கூடவா உந்தன் ஜனங்களை போற்றுகிறேன், தூதர்கள் ஒன்றும் கூடவா உந்தன் ஜனங்களை போற்றுகிறேன், உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நாடும் விட்டீர், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நாடும் விட்டீர், உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் தேடிடுவீர், உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் தேடிடுவீர், உமக்கு